கவரின்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாட்டில் பல முக்கியமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துகிட்டு இருந்தாலும் நமக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்து பேசுறதுக்காக தான் குருஜியை கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர் தான். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த வருடம் வந்து எக்கனாமிக்கல் க்ரோத் 7.5% இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்னா நேஷ்னல் மாஸ்டர் பிளான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் நேஷ்னல் மாஸ்டர் பிளான் அப்படின்ட்டு இருக்காரு. அதில் வந்து வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது 1.5 ட்ரில்லியன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் டிஜிட்டல் எக்கனாமி பற்றியும் பேசியிருக்காரு. டிஜிட்டல் எக்கனாமியில் வந்து நாம் $1 ட்ரில்லியன் வந்து 2025 ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு. ஸோ இது 3 விஷயங்கள். இதுலேருந்து எந்த அளவுக்கு இந்த க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறீங்க? ஏன்னா IMF கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்தியா 8.2% ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? டெஃபினட்டாக இந்த ஃபிகர் வந்து 7.5 to 8.2 நம்ம டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவோம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஓகே. ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து ரிசெஷனில் இருக்குதா இல்லையாங்கிறத செட்டில் இஷ்யூவாக இருக்குது. ஏன் அமெரிக்கா இஸ் இன்டு ரிசெஷன் தான் ஆல்ரெடி. ஏன்னா டேட்டா எல்லாம் முன்னாடியே வர ஆரம்பிச்சு, ஜூன் எண்டிங் முன்னாடியே நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ரிசெஷனுக்கு வேணுங்கிற அத்தனை இதுவும் அங்கே நடந்துகிட்ருக்கு இப்போ. ஓகே. ஸோ அதனால் அமெரிக்கா இன்டு ரிசெஷன். அமெரிக்காவில் ரிசெஷன் இருந்தால் இந்தியா வில் டூ வெல். சப்சிக்வெண்ட் 2 இயர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் அந்த பாஸ்ட் ஹிஸ்டாரிக் டேட்டா வந்து நமக்கு கொடுக்குற தகவல். ஸோ அதை வச்சு பார்த்தோம்னா இந்தியா வில் டூ வெல். அதனால் 7.5லேருந்து 8.2 டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவோம் இந்த வருஷம். ஓகே. IMF சொல்கிறது 8.2 8.2 டெஃபினட்டாக அந்த ஃபிகரை வந்து டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவோம், சந்தேகமே இல்லை. ஓகே. அதனால் இந்தியா வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஷேர் மார்க்கெட் நல்லா தான் இருக்கும். டெஃபினட்டாக நேற்று கூட பாருங்கள் என்ன டேட்டா அப்படின்னா, FIIs வந்து யூஸ்வலாக பண்ணுற மாதிரி வித்ரா பண்ணியிருக்காங்க. ஆனால் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வித்ரா பண்ண அமௌண்ட்டுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஷேர் மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் க்ரீனாக தான் இருக்குது எல்லா இண்டிகேட்டர்ஸும். ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் வில் பவுன்ஸ் பேக்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே. இந்த வருஷம். சரி சரி. இப்போ இந்த டிஜிட்டல் எக்கனாமி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, 1 ட்ரில்லியன் வந்து 2025 அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு பிரதமர் சொல்கிறார். டிஜிட்டல் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து கரெக்டாக என்ன? டிஜிட்டல் நம்ம வந்து நோன் ஃபார் சர்வீஸ் செக்டார், எக்ஸ்போர்ட்ஸு, சர்வீஸ் எக்கானமி தான் நம்மளை பற்றி மேஜராக எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே. 60% ஆஃப் த ஜிடிபி வந்து சர்வீஸ் செக்டாரில் தான் வருது. இந்த சர்வீஸ் செக்டாரில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னா டிஜிட்டல் எக்கானமி. டிஜிட்டல் எக்கானமினா நத்திங் பட் இதுதான், சோஷியல் மீடியாவிலேருந்து UPI, தென் GST எல்லாமே ஆன்லைனில் ஆகிடுது. இப்போ இ-காமர்ஸ், அப்புறம் மணி ட்ரான்ஸ்ஃபர். இப்போ பேங்க்குக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம எல்லாமே UPI மூலமாக பண்ணுறோம், இல்லாட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அதே மாதிரி நமக்கு வாங்குகிற நிறைய குட்ஸை வந்து நம்ம வந்து இ-காமர்ஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமேலே இதோடு சேர்த்து என்னென்னா இந்த ஆட்டோமேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் சேர்த்து பார்க்குறது தான் அந்த டிஜிட்டல் எக்கானமிங்கிறது. ஓகே. அப்புறமேல இந்த வெப்சைட்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த இதில் வந்து டெஃபினட்டாக இந்த $1 ட்ரில்லியன் ஒரு அண்டர் எஸ்டிமேட் மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பை 2025. ஸோ இது சம்மந்தப்பட்ட செக்டார் எல்லாமே சேர்ந்தது டிஜிட்டல் எக்கானமி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம். ஓகே. ஓகே சார். இப்போ சொன்னீங்க அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி, டிஜிட்டல் எக்கானமி அப்படின்னு போகும்பொழுது கண்டிப்பாக நல்ல அந்த க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன செக்டார் ப்ளஸ் வந்து எந்தெந்த கம்பெனியெல்லாம் நல்லா க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும்னா? பார்த்தோம்னா பேசிக்லி நான் எப்பொழுதுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா டெக் செக்டார் தான் என்னுடைய ஃபேவரேட்டு. என்னோட லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக் செக்டாரில் தான் இருக்குது. ஸோ அதனால் டெக் செக்டார்ஸ் ஆல்வேஸ் எல்லாமே 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ நேச்சுரலி அது வாங்கலாம். எஸ்பெஷலி இந்த டெக் மஹிந்திரா எடுத்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் இருக்குது. ஓகே. ஸோ இட்ஸ் அ வெரி குட் பெட் அந்த மாதிரி கம்பெனிஸு. அதே மாதிரி எப்பொழுதுமே வாங்கக்கூடிய ஷேர் வந்து இந்த ETF, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஷேர்ஸை எப்பொழுதுமே வாங்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேவரட் ஏரியாஸ், டெக் செக்டார் ப்ளஸ் REIT ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். சூப்பர் சார்.
ஸோ சார் சொல்லியிருக்கிறது வந்து அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் அவருக்கு என்ன தோணுதோ அதை சொல்லியிருக்காரு. அவருடைய ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி நீங்கள் இதையே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு செபி அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். ஸோ 2025 வந்து நம்ம 1 trillion டிஜிட்டல் எக்கனாமியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய இந்த சர்வீஸ் செக்டாரில் வந்து லீடிங் பிளேயராக இருந்துகிட்டு இருக்கோம். ஐரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த பக்கம் அமெரிக்கா இருக்கலாம். எல்லா நாடுகளுக்குமே நம்ம டிசிஎஸ் மாதிரி, விப்ரோ மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஐடி சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த செக்டார் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றீங்களா, இல்லை இந்த செக்டார் மட்டும்தான் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இந்த செக்டாரில் வந்து கிரேட்டர் சான்ஸ். ஏன்னா இன்ஃப்ளேஷனில் வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகாத செக்மெண்ட் இந்த இது. ஓகே. அப்புறம் நம்மக்கிட்ட மேன் பவர் இருக்குது. ஸோ நிறைய வெல் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் தேர். ஓகே. அதனால் வந்து அந்த ஆஸ்பிரேஷனை மீட் பண்ணுறதுக்கும் இந்த செக்டார் வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. சரி, நம்ம இப்போ ஒரு 4 years பேக் பாருங்கள், இன்றைக்கி இருக்க பாருங்கள் எவ்வளோ ஈஸ் ஆஃப் நம்ம வந்து ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லாட்டா சேல் பண்ணுறோம், அப்புறம் இல்லாட்டா ஒரு கம்பெனி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் திஸ் டிஜிட்டல் எக்கானமி, த க்ரோத் ஆஃப் டிஜிட்டல் எக்கானமி. ஸோ அதனால் இந்த செக்டார் வந்து ரொம்ப நல்லா பண்ணோம், அதில் வந்து நோ டவுட்டே இல்லை. அதில் ஸ்டாக் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட் டைம்னு எனக்கு ஃபீலிங் இருக்குது டெஃபினட்டாக. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் பாருங்கள் 52 week லோவில் இருக்குது. ஆமாம். அண்ட் வந்து டிஐஐஸும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரியல் கெய்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஐஐஸ் தான், இல்லாட்டா ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரியல் கெய்னராக இருக்காங்க. எஃப்ஐஎஸ் வித்ரா பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. டெய்லி வந்து வித்ராவல் தான் இருக்குது ஃப்ரம் தட் சைட். அவங்க ஆக்சுவலாக லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மணியை. ஸோ அந்த அதர் ஹேண்ட் வந்து அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க, இப்போ 3 lakh crores அவங்க வித்ரா பண்ணியிருக்காங்கன்னா இவங்க 2,20,000 crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இஸ் கோயிங் டு பி அ பிக் கெய்னர். ஓகே, டெஃபினட்டாக இப்போ மார்க்கெட் ரிவைவ் ஆகி அப்போர்டில் போச்சுன்னா டெஃபினட்டாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் பிக் கெய்னர். அதனால இந்த இதில் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் அதர் மீன்ஸில் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வில் பி அ பிக் கெய்னர் ஆன் திஸ். ஓகே சார். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குறதே டிப்ஸ் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் இப்போ இதான் மெயின் டிப் என்னென்னா, இன்னைக்கு வந்து அமெரிக்கா இன்டு ரிசெஷனா. ஓகே. டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட் 2-3 years இந்தியா வந்து வில் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஓகே. 2008 அமெரிக்காவில் ரிசெஷன் இருந்துச்சு, 9, 10, 11 3 வருஷம் we did very well. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து அமெரிக்கா இன்டு ரிசெஷன் அப்படின்னா தென் வந்து டெஃபினட்டாக இந்த நெக்ஸ்ட் 2-3 years வந்து இந்தியா வில் டூ வெரி வெல். ஓகே, சரி. அப்போ நீங்கள் இப்போ கேள்வி கேட்குற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போதைக்கு இந்த கொஸ்டினை கேட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ என்ன கொஸ்டின்னா, தி வேல்யூவேஷன் ரேஷியோ பற்றி நம்ம பேசணும், ஏற்கனவே பேசணும். ஆமாம். அதுலேயே ஒரு கொஸ்டின், இப்போ the one among the 3 is not a valuation ratio. ஓகே. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ, செகண்ட் வந்து பி ரேஷியோ, தேர்டு வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ. ஓகே. கேள்வி என்னென்னா, கீழ்கண்டவற்றுள் எது வேல்யூவேஷன் ரேஷியோ கிடையாது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெட் ஈக்விட்டி ரேஷியோ, செகண்ட் வந்து பி ரேஷியோ, 3 ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஓகேவா? இந்த 3 ரேஷியோ இருக்குது. இந்த 3 ரேஷியோவில் எந்த ரேஷியோ வச்சு ஒரு கம்பெனியை வேல்யூ பண்ண முடியாது அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அப்படி இல்லைனா காசு பணம்ங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குல்ல, அந்த சேனலையும் இந்த கொஸ்டின் இருக்கும், அங்கேயும் போயிட்டு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் பண்ணாமலும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் வந்து அப்படியே இந்த புக்கு அந்த பட்டன், ரெட் கலர் பட்டன் கீழே ஒரு பெல் ஐக்கான இருக்கும், அதையும் சேர்த்து அழுத்திட்டு போயிட்டுன்னு வச்சிங்களேன், நல்லாயிருக்கும். ஓகேவா? ஏன்னா இமீடியட்டாக உங்களுடைய நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் காவேரி பிஸ்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.